இன்னைக்கு டே 15 லஞ்ச் சீரீஸ்ல கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லப்படுற கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் குக்கரில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானோடனே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1 பிஞ்ச் மஞ்சள், உங்கள் காரத்தோட அளவுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வரமிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் அளந்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நான் இதில் 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் உள்ளே போட்டுக்கிறேன். நான் அரிசி 1 கப்புக்கு 1/2 கப் துவரம் பருப்புன்ற அளவில் அளந்து வச்சுருந்தேன். போட்டு நல்லா கலக்கி விட்டு நீங்கள் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மணக்க கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சுட்ட கத்திரிக்காய் வச்சு ஒரு பஜ்ஜி செஞ்சுருக்கேன். இது அட்டகாசமாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 16 லஞ்ச் சீரீஸில் நிறைய வீடுகளில் அதிகமாக சமைக்கிற ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதுதான் தக்காளி முட்டை தொக்கு. சாப்பாடாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை பொரிய விடலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக எதுவும் மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது. 1 பிஞ்ச் மஞ்சளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் தான் ஆட் பண்ண போகிறோம். மற்றபடி கரம் மசாலாவோ சிக்கன் மசாலா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த தக்காளியோட டேஸ்ட்டும் இந்த முட்டையோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டான்றதுக்காக ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஓரளவு இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே அது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ரொம்ப ட்ரையாக குக் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு அதில் ஈரப்பதம் கிரேவி மாதிரி இருக்கும்போது அதில் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக மினிமல் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணாலும் டேஸ்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும்.
சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 17 லஞ்ச் சீரீஸில் சிறுகீரையும் ஸ்வீட் கார்னையும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் குக் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு ஃப்ரை தான். அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு சிறுகீரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகம் பொரிஞ்சதும் 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துப்போம். இப்போ இதில் நான் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறினதும் 200 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதும் கலந்து விட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சிறுகீரை ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடும். இதை நம்ம ஆரவத்து சாப்பாட்டில் போட்டு கிளறினோம்னா ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னால் அது சேனைக்கிழங்கு வறுவல் தான். ஃபர்ஸ்ட் சேனைக்கிழங்கை நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சூடானதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நான் அதில் இந்த சேனைக்கிழங்கை போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த சேனைக்கிழங்கு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு நாக்கில் அரிப்பு ஏற்படும். அதனால் அது போகணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ஹாஃப் குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா உடஞ்சிரும். அதனால் பாதி குக் ஆன உடனே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே நம்மளோட சேனைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சேனைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சிறுகீரை ஸ்வீட் கார்ன் ரைஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 18 லஞ்ச் சீரீஸில் மணக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது கூட சைட் டிஷ்க்கு இனிப்பும் புளிப்பும் கலந்து சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடியும் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் கத்திரிக்காவை காம்பு எடுத்துகிட்டு எக்ஸ் மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரியட்டும். இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு வரும்போது இதில் புளித்தண்ணி ஆட் பண்ணி நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கத்திரிக்காயை கடைசியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுக்கிறதுலேயே கத்திரிக்காய் வெந்திருக்கும். குழம்பு ரெடியானதும் கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். அதுக்கு மாங்காவை முதல்ல துருவிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானவொடனே கடுகு, வெந்தயம், 3 குண்டு மிளகா, ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதில் இப்போ துருவின மாங்காவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாங்காவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், அந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா ஊற்றி மாங்காய் வேக விடுங்க. மாங்காய் ஓரளவுக்கு இப்போ 80% குக் ஆகி வெந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த மாங்காய் பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அறுசுவையும் ஒரே டிஷ்ஷில் தெரியணும்னா இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காயில் இருக்க புளிப்பு, நம்ம போட்டிருக்க சர்க்கரை, உப்பு, மிளகாயில் இருக்க காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா ஒரு கொத்து வேப்பம்பூ போடுவாங்க, எனக்கு கிடைக்கல, அதனால நான் போடலை. ஆனால் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 19 லஞ்ச் சீரீஸில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஹைலி நியூட்ரிஷியஸான ஒரு லஞ்ச் தான் குக் பண்ண போகிறோம். சில குழந்தைங்களும் பெரியவங்களும் காய்கறி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பன்னீர் புர்ஜி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு பன்னீர் எடுத்து நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் கேரட்டையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நம்ம துருவி வச்ச கேரட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பீன்ஸ், பச்சை பட்டாணி, முட்டைகோஸ்னு எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணி சமைக்கலாம். எப்படி சமைச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக நம்ம ஊற்றின தண்ணி பாதி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிருக்கும் ஆல்ரெடி. நல்ல மசாலா வாசனையும் போயிருக்கும். இப்போ பன்னீர் மட்டும் குக் ஆகணும். பன்னீர் குக் ஆகுறதுக்கு ஒரு 1 மினிட்லேருந்து 1 1/2 மினிட்ஸ் மட்டுமே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணீங்கன்னா, புரோட்டீன் ரிச் அண்ட் ஹைலி நியூட்ரிஷியஸான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் புர்ஜி, ரைஸ் அண்ட் சப்பாத்தி 2த்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு டே 20 லஞ்ச் சீரிஸ்ல இது மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு டேஸ்டான, அதே சமயத்துல வயிற்றுப்புண், வாய்ப்புண்லாம் ஆற்றக்கூடிய ஒரு டேஸ்டான தேங்காய் பால் ரசம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு வடசட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்தி சூடானதுக்கப்புறம் அதுல கடுகு, கூடவே கொஞ்சம் வெந்தயம், 3 குண்டு மிளகா, தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கரைச்ச புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். புளித்தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஆனால் சூடாகட்டும். ரொம்ப கொதிச்சதுன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிடும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சேனைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். சேனைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை வேக வைக்க போகிறேன். இந்த சேனைக்கிழங்கை நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா சம்டைம்ஸ் நாக்கில் அரிப்பு எடுக்கும். அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் பாதி வெந்தவுடனே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையும் முழுசாக வெந்துருச்சுன்னா, அதனால் பாதி வெந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறோம்னா, சில இடத்துல காரமும் உப்பும் ஒரு இடத்துல தங்கிடும், ஒரு இடத்துல தங்காததுனால எண்ணெயிலே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேனைக்கிழங்கெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். தேங்காய் பால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சட்டிலாகவும் இருக்கும். அது கூட இந்த மொறுமொறுப்பான காரமான இந்த வறுவல் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். இன்றைக்கி டே 21 லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கே காம்பீட் பண்ணுற அளவுக்கு டஃப் கொடுக்குதுன்னா அது இந்த முருங்கைக்காய் பிரியாணி தான். இந்த பிரியாணி செய்யும் போதே இந்த முருங்கைக்காயோட வாசனை அவ்வளோ மணமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல முருங்கைக்காவை மேரினேட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தடிமனாக சதப்பத்தோடு இருக்கணும், ஆனால் முத்தலாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். மேரினேஷனுக்காக இப்போ நான் ஒரு 1.5 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட காரத்துக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியில் வேறு எங்கேயும் நம்ம காரத்துக்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ ஆட் பண்ணுறது தான். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, இது கூட கொஞ்சம் சீரகம், கடல் பாசியும் கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸும் வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். வெங்காயத்தில்
தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 80% வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம், அது கூட நம்ம புதினா, மல்லித்தழைய ஆட் பண்ணி, அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிப்போம். மல்லி, புதினா லேசா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா நீங்க இது கூட லெமன் ஆட் பண்ணலாம். மசாலால இருக்க தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவ இது கூட போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே முருங்கைக்காய் கலர் மாறும். ஒரு 20% தான் குக் ஆகணும். இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காய்ல பால் எடுத்து, அது கூட தண்ணி கலந்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் எடுத்து ஊத்தியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது, இது கூட நம்ம ஊற வச்சிருக்க சீரக சம்பாவ சேர்த்து நல்லா கலந்து விட்டு, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லா நல்ல டேஸ்ட்டா இருக்கும். உங்களோட நான்வெஜ் கிரேவிங்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. புடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.